ஸோ ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பேட்சன் ஆஃப் பேசுகிறேன். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ட்வின்ஸ் தான் கேம் ப்ளே பண்ண போகிறோம். சரி, ஓகே. கேமுக்குள்ளே போயிடலாம். அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வித் கெஸ்ட்டோட விளாட போகிறோம். அதாவது இந்த கேமை பற்றி சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த கேமில் வந்து ஒரு 2 திருடங்க வந்து இப்போ டைமண்ட்டு அப்புறம் ஏதோ இன்னும் 2 வேல்யூபிளான பொருளை வந்து திருடி வச்சுருப்பாங்க. நம்ம இந்த வீட்டுக்குள்ளே ஒரு போலீஸாக போய் அதை திரும்ப எடுத்துகிட்டு வர்றது தான் ஸ்டோரியே. சரி, ஓகே. அந்த கெஸ்ட்டு யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம கிராண்ட்பா தான். சரி, ஓகே. நீ சம்பவம் இருக்குது. வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போதைக்கு எனக்கு இந்த கேமை பற்றி எதுவுமே தெரியாது. நம்ம இது வழியாக தான் ஏறி வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். மேலே இந்த ஏணி வழியாக ஏதோ கிடக்குது. க்ரவ் பாரா ஏதோ ஸ்நான பண்ணால் தூக்கி போட்டுருவோம். அங்கிட்டு போக மாட்டேங்குது. சரி, ஓகே. ஏசி வென்டிலேஷன்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே ஏசிலாம் போட்டுப்பாங்க போலையே. என்னடா அது பெயிண்டிங் மாதிரி இருக்குது. பெயிண்டிங்னா அது ஏசி வென்டிலேஷன் மாதிரி பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்கானுங்க. அங்கே நிற்கிறீங்கடாண்ணா. சரி, ஓகே. இங்கே ஒரு டோர் இருக்குது. இது வழியாக தான் நம்ம வெளியே போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த டோர் இஸ் லாக்டு. ஓகே. இந்த க்ரவ் பார் எடுத்து நம்ம போடணும் போல். சரி, இருங்க. இந்த க்ரவ் பார் எடுத்து நம்ம அந்த டோரில் போட்டு நம்ம அப்படியே வெளியே கிளம்புவோம். சாரி, வெளியே இல்லை, வீட்டுக்குள்ளே போவோம். இப்போ தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே போகிறோம், அதை மறந்துட்டேன். என்னதே டோர் இஸ் லாக்டா. இடிக்கணும் போல். ஏய், என்னடா இது, இந்த டோர் திறக்கவே மாட்டேங்குது. அப்புறம் எதுக்குற அந்த டோரு? அடசை, என்னதுடா இது? இல்லை, இங்கிட்ட எதுவும் இருக்கா? இங்கேயும் எதுவும் இல்லையே. இங்கே ஏதோ ஆனால் கட்டை மாதிரி போட்டு வச்சுருக்கானுங்க. இங்கே தான் ஏதோ போடணும் போல. ஓகே. இங்கே வச்சுருக்கீங்களாடா. அப்புறம் எதுக்குற அங்கே டோர் கொடுத்துருக்கீங்க? சரி, இந்த க்ரவ் பார் தேவைப்பட்டாலும் படுவோம். நம்ம வீட்டுக்குள்ளே போட்டுருவோம். சரி, ஓகே. குதிப்போம். ஏய், என்னடா சாகலையா? சரி. ஹெல்த்து குறைஞ்சிருச்சு போல். இது ஃபுல்லாக குறைஞ்சோன்னே ஒரு வாட்டி சாகணும்னு நினைக்கிறேன், தெரில. சரி, இங்கேருந்து அங்கே நம்ம ஸ்பைடர்மேன் மாதிரி குதிக்கணும் போல். இருங்க, நம்ம குதிப்போம். ஐயோ, அப்போ அது ஃபுல்லாக முடிஞ்சால் ஒரு லைஃப் முடியாதா? கொஞ்சம் முடித்தாலே ஒரு லைஃப் முடிஞ்சிருமா? கைஸ், இப்போ நம்ம வந்து செத்துட்டோம். இந்த கேமை பற்றி ஒன்றுமே தெரில எனக்கு. சரி, இந்த கேமுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு எஸ்கேப் பண்ணி வீடியோ போட்டுடலாம். நம்மளை எங்கேயோ ஒரு கூண்டுக்குள்ளே இறக்கி விட்டானுங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு பண்ணுற வேலையாடா இது. இங்கே ஒரு மணி மாதிரி இருக்குது. இது ஆட்டினா என்ன ஆகுன்னு தெரில. அப்புறம் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் பார்க்குறவங்களாம் கொஞ்சம் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். என்னடா இவ்வளோ நாளாக உங்கள் சேனலில் வீடியோவே காணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போட முடியாத சூழ்நிலைகள். என்ன பண்ணுறது? ஒரு சைடு ஸ்கூல் வச்சுட்டாங்க, ஒரு சைடு படிப்புன்னு இருந்தாச்சு. இது யார் அது? ஆஹா, இவன் வந்து அதில் இருக்க வில்லனு. இவன்கிட்ட தான் அந்த கேஜ் கீ இருக்கா? ஓகே. அவன்கிட்ட இருந்து திருடினதை அவனே கவனிக்கல. இவன்லாம் என்ன ஒரு திருடன். சரி, ஓகே, விடுங்க. போயிருப்பானா? அவன் போனோடனே நம்ம திறந்துட்டு போவோம். இப்போயே திறந்துட்டு போய் அப்புறம் நம்மளை போட்டுற போகிறானுங்க. நம்ம இப்போ ஏதோ சாக்கடை மேலே நின்றுட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். தெரில, இந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இங்கே ஏதோ ஒரு கீ இருக்குது. என்னன்னே தெரில. சரி, நம்ம இதெல்லாம் அடுத்த பாட்டில் பார்ப்போம். அதாவது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதெல்லாம் என்னென்ன கீ எதுக்கு யூஸ் ஆகுன்னு. இப்போதைக்கு எனக்கு எதுவுமே தெரில. இந்த கேமு எதுக்குன்னே தெரில. எப்படி எஸ்கேப் பண்ணுறது எதுவும் தெரில. சும்மா இப்போதைக்கு ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி கொஞ்சம் நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அந்த சைக்கோ, அதாவது அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா போயிட்டான்னு தான் நினைக்கிறேன். சரி, இங்கே ஏதோ 2424ன்னு போட்டிருக்கு. என்னென்னு ஒன்றும் புரியல. எப்பா, இவனுங்களே வந்து எப்படின்னா ஒரு ஜெயிலேருந்து அந்த ஜெயிலையும் இவங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்டாங்க போல். ஒருத்தவங்க பார்த்துட்டான். ஏய், நீயாரா? சுற்றி வளச்சிட்டாங்க. என்னடா மூஞ்சி இது? இவனும் ஒரு சைடு அடிக்கிறான், அவனும் ஒரு சைடு பின்னாடி வந்துட்டான். ஆனால் இப்படிலாம் இருக்கக்கூடாதுரா. சரி, இப்போ நம்மளை எங்கேயோ இறக்கி விட்டுருக்கானுங்க. ஜெயிலுக்குள்ளே தூக்கி போட்டானுங்க. இதுலேருந்து எப்படா வெளியே போவேன்? டேய், ஜெயிலில் தரங்கடா. டேய், என்னடா ஒரு சாவியில் ஒன்றும் இல்லை. அப்புறம் இப்போ எப்படா வெளியே போவேன்? இங்கே கக்கூஸ் இருக்குது. இது கிராணி வீடோட மோசமாக இருக்குது. ஏன்னா இது ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது. இருங்க, ஏதோ ஹேண்ட் பட்டன் மாதிரி காட்டுது. இது கிட்ட ஒன்று. என்னடா கக்கூஸ் தொட்டோன்னே உடஞ்சிருச்சு. இந்த சத்தத்துக்கு வேறு அவனுங்க வந்தாலும் வந்துடுவானுங்க. இது வழியாக தான் நம்ம வெளியே போகணுமா? இங்கே என்னடா பாம் இருக்குது. சூப்பரு. இந்த பாம் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஆனால் எதுக்கு தேவைப்படும் தெரில. ரிவால்வர் பார்ட். ஆமாம், ரிவால்வர்னால் கன்று தானே. கன்று கூட இருக்கா இந்த கேமில். சூப்பரு. என்ன இன்னும் வந்ததுலேருந்து நான் கிராண்ட்பா மூஞ்சியவே பார்க்கல. எனக்கு ஒரே ஒரு மாதிரியாக இருக்குது.
சரி இருங்க, இந்த பாம் எடுத்து நம்ம வெடிக்க வைப்போம். என்ன வெடிச்சிருமா என்ன? இல்லை யார்ரா அவன்? டேய் நான் இந்த இருக்கேன்டா அவன் கண்ணு முன்னாடி. ஓ நான் பின்னாடி போகிறதுனால அந்த சந்துக்குள்ளே வர ட்ரை பண்ணுறானுங்க. கிராணி வந்துட்டா. இதுதான் சரியான நேரம். பாம்பை தூக்கி போட்டாச்சு, நம்ம இப்போ சீக்கிரமாக போகணும். ஐயோ சார், அவங்களும் செத்துட்டாங்க. ஆனால் கூட சேர்ந்து நாமளும் செத்துட்டோம். இப்போ லைஃப் லைனை பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ எனக்கு. இதை வச்சுட்டு நான் இன்னும் ரொம்ப நேரம் ஓட்டணும். இல்லைன்னா அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ இந்த மேட்ச் வந்ததே வேஸ்ட்டாக போயிடும். சரி நம்ம இப்போதைக்கு அவ்வளோவா எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணல. மேலே போனாலே அடின்னு அடிக்கிறானுங்க. அப்புறம் இந்த மேட்ச்சில் ஸ்ப்ளெண்ட்ரினா மாஸ்க்குன்ட்டு ஒன்று இருக்கும். அது போட்டால் வந்து நம்மளை யாருமே அடிக்க மாட்டானுங்களாம். அவனுங்க எப்படி சொல்கிறது, அந்த வில்லன்லேயே ஒரு வில்லன் தானே ஸ்ப்ளெண்ட்ரினா, அதனால் நம்மளையும் ஒரு வில்லன் நினச்சிட்டு நம்மளை அடிக்க மாட்டானுங்களாம். சரி இந்த டார்ச் லைட் வந்துட்டான், இவன்ட்டு வந்து நம்ம கேட்சிக்கு எடுத்துட வேண்டியதான். ஓகே, ஒரு நாள் நம்ம ஸ்ப்ளெண்ட்ரினா மாஸ்க் எடுத்துகிட்டு இவங்க எல்லாத்துக்கும் தண்ணி காட்டுவோம். அப்போ தெரியும் இவங்களுக்கு நம்ம யாருன்ட்டு. சைட்லேயும் அப்படியே ரிவால்வர் வச்சுருக்கணும். ஸ்ப்ளெண்ட்ரினா மாஸ்க்கை கழட்டிட்டு ரிவால்வர் எடுத்து டம்முன்னு அடிக்கணும். அது எப்படி இருக்கும் அப்பா, ஃபீல் நினைக்கும் போதே சூப்பராக இருக்குது. சரி இந்த வீடியோக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைக் தாங்க. அப்போ தான் அடுத்த வீடியோக்கு நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். போயிருப்பான் தான் நினைக்கிறேன். போயிருப்பானா சரி போயிருப்பான். நம்ம திறந்துட்டு போவோம். இங்கே ஏதோ ஒரு கீ கிடக்குது. என்ன கீ? ரெட் கீயா? சிகப்பு கீயா? இப்போ எத்தனை கீடா இருக்குது இதில்? சிவப்பு கீ, ப்ளூ கீ, எல்லோ கீ, என்ன ஒன்றும் புரியல. சரி இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதெல்லாம் அடுத்த பாட்டில் பார்ப்போம். நம்ம போன வாட்டி அப்படி ஏறி போனதுனால தானே அடித்தாங்க. இந்த வாட்டி இந்த சைடு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். இருக்குது. ஓ சரி ஓகே. நம்ம மேலேருந்து சுற்றிட்டு வந்ததை இது வந்து லைட்டாக ஜஸ்ட்டு மிஸ்ஸு. என்னடா இது மூஞ்சி. ஆஹா சைடில் ஒருத்தன் வரானே டார்ச் லைட்டு. 3 பேரும் சுற்றி வச்சானுங்க. ஆனால் நம்ம ஜஸ்ட்டு மிஸ்ஸு தப்பிச்சிட்டோம். அப்பா கிராணி அவன் எல்லாம் சேர்ந்து ஒரே சைடில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் என்னை ஃபாலோ இப்போ பண்ணலன்னு நினைக்கிறேன். போகிற வழியில் யாரும் வந்துடக்கூடாது. நான் அப்போலேருந்து எனக்கு கிராண்ட்பா பார்த்ததே இல்லை. அவன் எங்கே இருக்கான்னு தெரில. சரி நம்ம இங்கே ஒளிஞ்சுக்குவோம் கொஞ்சம் நேரம். இந்த கதவு ஆட்டோமேட்டிக்காக திறந்துருந்துச்சு, எப்படின்னு தான் தெரில. சரி விடுங்க, நம்ம இங்கே ஒளிகிறதுக்கு இதுக்குள்ளே ஒளிஞ்சிடலாம் அசால்ட்டாக. சரி வர மாதிரி இல்லை. நம்ம வேறு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எதுக்கு ஒளிஞ்சிக்கிட்டு, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தானே, போர் அடிக்குது. மேலெலாம் என்ன இருக்கும்? மேலே இந்த டோர் ஓப்பனில் இருக்குது. இது என்ன டோரு? ஆஹா இங்கே ஒரு டைனமெண்ட் இருக்குது. சூப்பரு. எனக்கு இப்போ தான் ஒரு ஐடியா தோணியிருக்கு. இது வந்து திரும்ப அவனுங்க மேலே போட்டுடலான் இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் அதுக்கு அவங்க 3 பேரும் வந்து ஒரே இடத்துல நிற்கணும். சாரி 4 பேர். கிராண்ட் பாக்கு காதை கேட்காதுன்னு நினைக்கிறேன், தெரியல. சரி எங்கே இருக்கீங்க? சும்மா அங்கே போட்டு விடுவோம், வெடிக்கட்டும். ஒருத்தனும் வரல. பாபு நம்ம போட்ட இதில் வந்து பாபுன்னு ஒருத்தன் செத்து போயிட்டான். பின்னாடி வேறு அந்த டார்ச் லைட்டும் கிராண்டி நம்ம துரத்துறானுங்க. சரி இவனுங்களுக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஆட்டம் காமிப்போம். நான்லாம் ஐயோ இரு ஐயோ சார், கொஞ்சம் நான் ஸ்பீடாக வந்ததுனால கிராணி திரும்பிட்டா. அவ்வளோதான், என் லைஃப் லைன் முடிஞ்சா? அடசை. இதில் லாஸ்ட் எண்டிங் சீன் என்ன வேறு பண்ண போகிறாங்க தெரில. என்ன இடம்டா இது? கிராண்ட் பாடே என்னடா பண்ணுறீங்க? ஏதோ தீ மாதிரி எடுக்கிறானுங்க. பக்கத்தில் அவன் நிற்கிறானே கிராணி அந்த பாபு. என்னடா பண்ணுறீங்க? யாரா மண்டையில் அடிச்சு கேம் ஓவர் பண்ணேன். சரி guys, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து இந்த வீடியோ நம்ம எஸ்கேப் பண்ணி போடுவோம். பாய்.